பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிஜென்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை இரட்டித்தனை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது யோப் என்ற புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். ஜோப் சாப்டர் 42 verse 10. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறைப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இரட்டித்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமே. என் கண்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றார், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே என் மகளே, நான் உன்னை இரட்டித்தனையாய் ஆசீர்வதிப்பேன். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்னா நீங்கள் என்ன செய்ய வேணும்னா, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தார். அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்கிற சிறப்பையை மாற்றுவா. ஒருவேளை உன் வாழ்க்கையில் கடன் என்ற சிறப்பா, வியாதி என்ற சிறப்பா, ஆசீர்வாதம் இல்லாத சிறப்பா, என்ன சிறப்பு இருந்தாலும் அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போனா, பிள்ளைகளை இழந்து போனா, சரீரத்தில் வியாதி, மனைவி தூஷித்தாங்க. ஆனால் யோபு அந்த நெருக்கத்தின் மத்தியிலோ தன் சிநேகிதனுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஏசப்பா யோபு வாழ்க்கை இந்த சிறப்பை மாற்றி இரட்டித்தனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு இரட்டித்தனை ஆசீர்வாதம் வேணுமா? நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ பேர் கடன் பிரச்சனை இருக்காங்க, வியாதியில் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்க சிறப்பை மாற்றி உங்களை இரட்டித்தனையாக ஆசீர்வதிக்க போகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் ஏசப்பா இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துற காரணம் என்னன்னா, நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா குடும்பத்தை மாத்திர கொடுத்த ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த இரட்டித்தனை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா இன்றைக்கு உங்களை ஏசப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நானும் தேசத்துக்காக ஜெபிப்பேன், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பேன், கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பேன், மற்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்பேன். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா சிறப்பை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? யாரெல்லாம் இந்த வேலையில் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்குறீங்களோ ஏசப்பா நிச்சயமாக இந்த நாளில் வாக்கு கொடுத்தது போல உங்களை இரட்டித்தனையை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் வாக்கு கொடுத்துரு ஏசப்பா இரட்டித்தனையாய் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவர், நீ வாக்கு மாறாத தேவன். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தப்பா தேசத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா சிறப்புகள் மாறட்டும், எல்லா கண்ணீர்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். அப்பா வார்த்தை அனுப்பியப்பா ஒவ்வொரு வாழ்க்கை இருக்க எல்லா சிறுப்பைகளை மாற்றி கர்த்தர் இரட்டித்தனையாக நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரப்பா. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, வியாதிகள் சுகமாகட்டப்பா. இன்றைக்கே நீங்கள் செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.